முயன்றால் முடியாதில்லை முயலவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்றைக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது எம்பிஏ வந்து யார் யார் படிக்கலாம், எந்தெந்த டிகிரி படித்தவங்க வந்து பார்த்தா எம்பிஏ படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து யூஜியில் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான எம்பிஏ ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு நம்ம எலிஜிபிளாக எம்பிஏ படிக்க, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாம், இல்லை ஜென்ரலாக என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ குறிப்பிட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எம்பிஏ, அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா 2 இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ். உங்களுக்கு இதுக்கு வந்து பேசிக் எலிஜிபிள், அதாவது நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பேசிக்காக எலிஜிபிள் அப்படின்னு ஏதாவது ஒரு யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அது இந்த யூஜி டிகிரி தான் அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் பிஏ முடிச்சிருந்தாலும் எம்பிஏ படிக்கலாம், பிகாம் முடிச்சிருந்தாலும் எம்பிஏ படிக்கலாம், இல்லை பிபிஏ முடிச்சிருந்தாலும் எம்பிஏ படிக்கலாம், பிஎஸ்சி இன்ஜினியரிங் மெடிக்கல் ரெலவெண்ட்டான டிகிரி, இந்த மாதிரி எந்த டிகிரி முடித்தவங்க வேணாலும் கண்டிப்பாக வந்து எம்பிஏ வந்து படிக்கலாம். எம்பிஏ பொறுத்தவரை ஒரு சில ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா எம்பிஏல வந்து உங்களுக்கு அக்ரி பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா யூஜி வந்து அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எலிஜிபிள் வந்து வச்சிருப்பாங்க. இதுவே வந்து பார்த்தா எம்பிஏ வந்து பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து எம்பிஏல அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தா நீங்கள் யூஜி வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் ரெலவெண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சில ஸ்ட்ரீமுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெலவெண்ட்டான யூஜி டிகிரி தான் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தோம்னா ஒரு 90% மேலே எம்பிஏல நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும், எந்த யூஜி டிகிரி முடித்தவங்க வேணாலும், அது மட்டும் இல்லாமல் எந்த யூஜியில் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணவங்க வேணாலும் எம்பிஏ வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எலிஜிபிள் தான் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் இப்போ எம்பிஏ படிக்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பிஸ்னஸ் ரெலவெண்ட்டாக நீங்கள் போயிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த காலேஜில் வேணாலும் படிக்கலாம். இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் ஆகணும், நல்ல ஒரு கம்பெனியில் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுங்க. டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா நிறைய வந்து ஐஏஎம் இருக்குது, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் டாப் லெவலில் நிறைய பி ஸ்கூல்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கெல்லாம் போகிறனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் வந்து கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் நீங்கள் எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் ஜாபுக்கு தான் போக போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம், ஜிமேட் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய நேஷனல் லெவல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி பேஸ் கூட இந்த டாப் லெவல் யூனிவர்சிட்டி இருக்குங்களா, அங்கே கூட வந்து பார்த்தோம்னா தனித்தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவே தமிழ்நாடு பேஸில் இருக்க காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். டான்செட் வந்து பார்த்தோம்னா எம்இ எம்டெக்கான எக்ஸாம் மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் எம்பிஏ படிக்கணும், எம்சிஏ படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இல்லாமல் டாப் லெவலில் இருக்க எம்பிஏ காலேஜில் இங்கே கூட வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ டான்செட்டில் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது பேஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது எம்பிஏ முடிச்சுட்டு நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணலாம். அதாவது இந்த 3ல் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்று ஹச்ஆர் சூஸ் பண்ணலாம், இல்லை ஃபினான்ஸ் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணலாம். இது 3க்கு வந்து பார்த்தா மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப் வந்து சேர்த்துருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்தா நீங்கள் மார்க்கெட்டிங்லாம் முடிச்சிங்க அப்படின்னா பேங்கிங் ரெலவெண்ட்டான நிறைய எக்ஸாம், மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். இப்போ வந்து பார்த்தா ஐபிபிஎஸ்சில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வருது. அதுக்கு கீழே வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி, அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸருக்கான வேகன்சி, இந்த மாதிரி தனித்தனியாக வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான போஸ்டிங்கில் டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் எம்பிஏ வந்து மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் கீழே வர எஸ்ஓக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், இல்லை ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹச்ஆர் ஆஃபீஸர், பர்சனல் ஆஃபீஸர், இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க்கும் வந்து பார்த்தா உங்கள் டிபார்ட்மெண்ட் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. அதாவது கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே நீங்கள் ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் எம்பிஏ வந்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒண்ணு மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணலாம், இல்லை ஹச்ஆர் சூஸ் பண்ணலாம், இல்லை ஃபினான்ஸ் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ ஃபினான்ஸில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தா கம்பெனி கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இந்த மாதிரியான ஒரு சில போஸ்டிங்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க இவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஸ் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். பட் நீங்கள் ஃபினான்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மேலே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்பிஏ வந்து பார்த்தா நீங்கள் ஃபினான்ஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ரூரல் மேனேஜ்மெண்ட் முடிச்சா கூட எம்பிஏல வந்து பார்த்தா ரூரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான கோர்ஸ் முடிச்சாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தா இந்த என்ஜிஓ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எஸ்பிஐயில் வந்து பார்த்தா அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே வந்து பார்த்தா இந்த ரூரல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களுக்கு அப்படின்னு தனியாக கூட வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் ரூரல் மேனேஜ்மெண்ட் முடித்தாலும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுக்காக மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அப்படின்னா இல்லை, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் இந்த ரூரல் மேனேஜ்மெண்ட் இது மாதிரிலாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இதுவே மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது எம்பிஏ முடிச்சுட்டு ஒன்று யூஜிசி நெட் எக்ஸாமோ இல்லை தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாமோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு பிஎஸ்யூ கம்பெனியில் கூட நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாமோ இல்லை தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாமோ நீங்கள் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பிஎஸ்யூ கம்பெனினா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஜாப்லாம் வந்து பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களும் அதாவது எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் முடிச்சவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஸ்ட்ரீமை விட இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் அதாவது வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் ரூரல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேகன்சி இருக்கும் உங்களுக்கு, சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எந்த குரூப் எடுத்தவங்க அதாவது யூஜியில் என்ன நம்ம படித்தோம்னா எம்பிஏ எந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக ஒன்று பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், பிடெக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹையர் ஸ்டடீஸில் வந்து பார்த்தா எம்பிஏல கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அதாவது எம்பிஏல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, எம்பிஏல வந்து பார்த்தா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏல வந்து பார்த்தோம்னா காமர்ஸ் இருக்குது, எம்பிஏல வந்து பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, எம்பிஏல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே வந்து பார்த்தா நீங்கள் இன்ஜினியரிங்கே வந்து பார்த்தா மெக்கானிக்கல்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம். இல்லை இந்த லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே ஜென்ரலாக இருக்க கோர்ஸ் வந்து எல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எம்பிஏ பொறுத்தவரை ஜென்ரலாக இருக்க கோர்ஸ் அதாவது யார் வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா நீங்கள் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான எம்பிஏ கோர்ஸ் வந்து படிக்கலாம். பட் நீங்கள் இந்த ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ளஸ் வந்து பர்சனாலிட்டி ஸ்கில் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு கெரியர் க்ரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே வந்து பார்த்தா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் நல்லா வரும், அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்லாம் நல்லா சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எம்பிஏ இன் ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவேன், முக்கியமாக வந்து பார்த்தோம்னா எனக்கு கஸ்டமர் வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி நல்லா பேச தெரியும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணலாம். நிறைய ஜாப் வந்து பார்த்தோம்னா இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இல்லை சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டெஃபென்ஸ் லைன்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்பிஏ இன் டெஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சப்போஸ் அக்ரி ரெலவெண்ட்டாக ஏதாவது யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுவே வந்து நீங்கள் பிகாம்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிகாம்லேயே ஸ்ட்ரீம் பேஸில் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிகாம் சிஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிஏ வந்து கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணலாம். இதுவே வந்து பிகாம் வந்து அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்பிஏல வந்து பார்த்தா ஃபினான்ஸ் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பிபிஏக்கும் பிபிஏல வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக வந்து நீங்கள் எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எம்பிஏ பிடிச்சிருக்கோ, சப்போஸ் உங்களுக்கு வந்து
வந்து சேல்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா பேச வரும் அப்படின்னா நீங்கள் ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட்ஸ்லாம் நல்லா போடுவேன் அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக பிகாம் பிபிஏ படிக்கிறப்ப நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் மட்டும் நீங்கள் பிகாமில் படிச்சிருக்கீங்க இல்லை பிபிஏல படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான எம்பிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் உங்களோட ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எம்பிஏ பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டா எந்த யூஜி எந்த ஸ்ட்ரீம் முடிச்சவங்க வேணாலும் படிக்கலாம். ஒரு சில ஸ்ட்ரீம் கோர்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் முடிச்சவங்க தான் படிக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் இருக்குது. ஸோ எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா மோஸ்ட்லி வந்து எந்த ஸ்ட்ரீம் முடிச்சவங்க வேணாலும் எம்பிஏ வந்து படிக்கலாம் நீங்கள். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஜியில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.